மனித விடியல் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு உணவு பொருள் பாதுகாப்பு. எதற்காக இன்னைக்கு இந்த பதிவை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசுறோம்னா, நம்முடைய பண்டிகைகள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அன்றாடம் உணவுப் பொருள்ல பண்ற கலப்படங்கள், காலாவதியான பொருட்களை கொடுத்து குழந்தைகள் பெரியவர் வரை பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இனிமே பலகாரங்கள், காரங்கள் இந்த மாதிரி பல வகைகளை நம்ம நிறையா வாங்க போறோம் வீட்டுக்காக. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, போட்டி நிறைய இருக்கு. அவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க, நம்மக்கிட்ட வாடிக்கையாளர்கள் வரணும், நுகர்வோர்கள் நம்மக்கிட்ட வாங்கணுங்கிறதுக்காக நிறைய போட்டி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விலைகளில் சேஞ்ச் பண்ணுறாங்க. விலைகளில் ஒரு தரமான ஒரு பாதுகாப்பான ஒரு பொருளை கொடுத்து, தரமான பொருளை கொடுத்து விலைகள் கேட்கறதுங்கிறது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்க நிறைய விற்கணுங்கிறதுக்காக, விலை குறைக்கணும், கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக கலப்படங்கள், நெய் இல்லாமல் இன்னைக்கு பலகாரம் பண்ண முடியாது. நெய்யில் கலப்படம், மாவுல கலப்படம், சர்க்கரையில் கலப்படம், அஜினமோட்டோ போட்டு அடிச்சிடுவாங்க டேஸ்ட்டுக்காக, சாக்கரின் போடுவாங்க சர்க்கரைக்காக. இந்த மாதிரி நிறைய கலப்படங்கள் கலந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கடைகளை பார்க்கணும். அந்த கடைகளில் பார்த்து நம்ம ப்ராப்பராக வாங்கணும். வாங்கும்போது பில்லும் நம்ம கையில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்டில் அதனால் விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்பட்டால் உடனடியாக அவங்களை நம்ம நுகர்வோர் புகார் கொடுத்து அவங்கள நம்ம நுகர்வோர் நீதிமன்றங்களில் சந்திக்கலாம். சரி, நுகர்வோரெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க முடியுமா? எந்த கடைன்ட்டு போகிறோம், ஸ்வீட்டு கேட்குறோம், கொடுக்குறாங்க. நம்ம வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு ஒரு நாள் 2 நாள் வச்சு நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா, ஸ்வீட்டினால் தானே ஆச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதும்பாங்க. ஸோ நுகர்வோர் இந்த பிரச்சனைகளை கேட்கறத உண்மையானது தான், நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதற்காக தான் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நியமன அலுவலர்கள் நியமித்து ஒவ்வொரு பகுதிக்கும் எஃப்எஸ்ஓ உணவு பாதுகாப்பு அலுவலர்களை தனியாக நியமித்து அவங்களுக்கு ஹெட்டாக மாவட்ட நியமன அலுவலகம்னு சொல்லிட்டு போட்டு நியமனம் பண்ணி ஃபுல்லாக கண்காணிக்கிறாங்க. இதில் என்னன்னா, உணவுப் பொருள் பாதுகாப்பு அலுவலர்கள் நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக வேலை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக நுகர்வோர் பாதுகாப்பு கிடைக்கும். உணவுப் பொருளில் கலப்படம் பண்ணுறது, பேக்கிங்கில் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் போடாத, ரீட்டைல் ப்ரைஸ் போடாத, எந்த மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் இல்லாத இந்த மாதிரி பொட்டல பொருட்கள்லாம் நிறையா. இதெல்லாம் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி நம்ம பண்ணலாம். ஃபுட் சேஃப்டினா ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் போச்சுன்னா ஒரு சீக்கு வாடை வரும், சிக்கு வாடை வரும். அது ஒரு மாதிரியா நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அந்த கலப்படங்கள்லாம் நிறைய நடக்கிறதுனால ஒவ்வொரு கடையும் தீவிரமாக போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து அவங்க ஆய்வு செய்து அவர்கள் தவறான ஒரு வழியிலையோ ஒரு கலப்படத்தையோ செஞ்சு நம்ம ஒரு பொருளை விற்கலாம்னு சிந்திக்க கூட விடாமல் அவர் தொடர்ந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினால் நிச்சயமாக இந்த தீபாவளியும் சரி, அதற்கு இடையில வாங்குகிற உணவுப் பொருட்கள் எல்லாமே சரி தரமாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த விழிப்புணர்வை மக்கள் சிந்தனையில் வைக்கணும். ஏன்னா ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணி 2வது ட்ரிப் யூஸ் பண்ணுறாங்க, 3வது ட்ரிப் யூஸ் பண்ணுறாங்க.
அதுக்கு பிறகு அந்த மிச்சம் இருக்கிற ஆயிலே திருப்பி சரி பண்ணி திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி போலி ஆயில் தயார் பண்ணுற கும்பல் நிறையா இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்ம அக்கம் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி சந்தேகம் வந்து அவங்க வாட்ச் பண்ணி நம்ம பண்ணணும். இதற்காக வாட்ஸ்அப் நம்பர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால் நுகர்வோர் ஃபுட் சேஃப்டி அதிகாரிகள் சரியில்லைன்னா அவங்க மேலேயும் நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர்கள் இடத்துல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. தயவுதாட்சியே இல்லாமல் எல்லார் மேலேயும் நம்ம புகார் கொடுக்கலாம். அவங்களுக்கு வேண்டிய கடை வேண்டாத கடைகள்லாம் பிரித்து பார்த்து ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து புகார் வந்து தைரியமாக கொடுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் நிச்சயமாக அதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பார். அதுவும் திருச்சியில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தில் இருப்பார். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து மக்கள் விழிப்புணர்வோடு நியாயமாக நேர்மையாக நல்ல தரமான பொருளை வாங்கணுன்ட்டு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.